தைவான், ஹாங்காங்கை பந்தாடிய ரகாசா புயலால் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். பல்வேறு இடங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். பிலிப்பைன்ஸின் லூசோன் தீவு அருகே மையம் கொண்டிருந்த ராகசா புயல் தைவானை தாக்கியது. இதன் காரணமாக அங்கு கனமழை பெய்தது. தாழ்வான இடங்களை வெள்ளம் சூழ்ந்தது. இடைவிடாது கொட்டிய மழையால் ஹுவாலியன் பகுதியில் உள்ள ஏரியில் நீர்மட்டம் உயர்ந்து முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் ஏரியின் தடுப்பு உடைந்து அருகில் உள்ள குடியிருப்புக்குள் வெள்ளம் புகுந்தது. வெள்ளத்தில் வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டதில் 14 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பல இடங்களில் சாலைகளும் சேதமடைந்துள்ளன. இதேபோல ஹாங்காங்கிலும் புயல் காரணமாக பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. கரையோர பகுதிகளில் வசிப்பவர்கள் மீட்கப்பட்டு சிறிய கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சூறைக்காற்று காரணமாக ஹாங்காங்கில் 700க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஹாங்காங் கடல் பகுதியில் அலைகள் சீற்றத்துடன் எழும்பி வந்தன. இதேபோல சீனாவின் குவாங்டாங், ஷென்சென் உள்ளிட்ட பகுதிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பள்ளிகள், தொழிற்சாலைகள், அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ளன. அனைத்து வகை போக்குவரத்துகளும் தடை செய்யப்பட்டுள்ளன. கடலோர பகுதிகளில் வசிக்கும் 10 லட்சம் பேர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர்.